ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர நாளின் செய்யும் வினைதானின் செய்யும் என நாடி வந்த கோளின் செய்யும் கொடுங்கூட்டியின் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்மமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்தியாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி. திருவாரூர் குரு தட்சிணாமூர்த்தியை போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் வாங்க. இன்று மங்களகரமான விஸ்வாவசு ஆண்டு கார்த்திகை மாதம் 9ஆம் நாள், ஆங்கில தேதி 25/11/2025 செவ்வாய்க்கிழமை. இன்றைக்கி வளர்பிறை பஞ்சமி திதி இரவு 7:49 வரைக்கும். இன்றைய நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் இரவு 9:38 வரைக்கும். இன்று 60 நாழிகையும் சித்தயோகம் கூடிய நாளாக அமைகிறது. மிதுன ராசிக்கு சந்திராஷ்டம நாள். இன்று வாரசூலை வடக்கு வடமேற்கு, பரிகாரம் பால். இன்றைய ராகு காலம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை, யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை, நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. வாங்க ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம். எங்கள் சேனலை பார்த்து கொண்டு இருக்கும் அன்பர்கள், சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். மேஷ ராசி அன்பர்களுக்கு வணக்கம். இன்று பிறந்த நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கும் எங்களது இனிய நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மேஷ ராசியினுடைய அதிபதி செவ்வாய் பகவான் தனது இன்னொரு ராசியான ரிச்சிகத்தில் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். குரு பார்வையில் இருக்கார். ராசிநாதன் நல்ல நிலையில் இருந்தாலே இன்னைக்கு அமக்கலமான ஒரு நாளுங்க. நினைச்சதை சாதிக்க முடியும். சமூகத்தில் பேரு புகழ் உயரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக விளங்க போகிறது. செவ்வாய் 4ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தை பார்ப்பது எண்ணிய செயல் ஈடேறப் போகிறது, தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாக. 9க்கும் 12க்கும் ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவான் 4ஆம் இடத்தில் இருக்கிறார், வக்ரகதியில் இருக்கார். இருந்த போதிலும் குரு பார்வை கோடி நன்மை. 8ஆம் இடத்தை குரு பார்க்குது. 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தை குரு பார்ப்பது இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு அற்புதமான ஒரு நாள். தொழில் ரீதியாக பல வளர்ச்சிகளை பார்க்க போகிறீர்கள். இப்போ கடன் எங்கேயாவது கேட்டிருப்பீங்க, தொழிலை வளர்ச்சி பண்ணணும், இல்லை தொழிலை இம்ப்ரூவ் பண்ணணும்னு, இல்லை இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நிலை. ஆனால் கண்டிப்பாக நீங்கள் கேட்குற இடத்துல கடன் கிடச்சி நிச்சயமாக தொழிலை விரிவாக்கம் பண்ணுவதற்கான ஒரு அமைப்பு கண்டிப்பாக உள்ளது. இன்வால்மெண்ட்டோடு இருந்து வேலை பார்ப்பீங்க. அதிக சிரத்தை, அதிக முயற்சி கண்டிப்பாக எடுப்பீங்க. உங்களை பொறுத்தவரையிலையும் இன்றைக்கி தொழில் ரீதியாக பெரிய வெற்றி, ஒரு இரட்டிப்பு மடங்கு வருமானத்தை பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். ஸோ 10ஆம் இடத்தை குரு பார்ப்பது தொழிலில் மேன்மை, உத்தியோக மேன்மையை காட்டுகிறது. இந்த நாள் வருமானம் சிறப்பாக இருக்க போகிறது. ஆனாலும் 2ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம். மற்றபடி 5ஆம் இடத்தில் கேது இருப்பதால் பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வரும். குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. பிள்ளைகளுக்கு கூட இடர்பாடுகள் வர வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் அனுசரித்து போங்க. மற்றபடி 6ஆம் இடத்தை சனி பார்ப்பது என்பது சிறப்பா என்று சொன்னால், கொஞ்சம் எதிரிகளால் பிரச்சனைகள் இருந்தாலும் இறுதியில் நீங்கள் தான் ஜெயிக்கக்கூடிய ஒரு நிலை. மற்றபடி
வேலை பார்க்குற இடத்துல கொஞ்சம் ஒரு சிலர் கோஆப்ரேஷன் பண்ண மாட்டாங்க. ஏன்னா 6ஆம் இடத்தை சனி பார்த்தாலே அவங்க, அதாவது உங்களுக்கு சரியான ஒரு மேலிடமோ உங்களுக்கு கீழே வேலை பார்க்குற இடமும் சரியான கோஆப்ரேஷன் இருக்காது. டென்ஷன் ஆகிடுவீங்க. டென்ஷன் ஆகாமல் வேலை பாருங்கள். இன்றைக்கி பாருங்கள், ராகு 11ல் இருக்கிறதால அவர் இருக்கிற இடத்த விரிவாக்கம் பண்ணுவார். அப்போ ரெட்டிப்பு வருமானம் நிச்சயமாக வரப்போகிறது. நீங்கள் டென்ஷன் பண்ணி என்னங்க பிரயோஜனம்? தேவையில்லாத சக ஊழியர்கள், உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்க, மேலதிகாரி, இவங்ககிட்டலாம் கொஞ்சம் வீண் வாக்குவாதத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். ஏன்னா 2ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் குடும்ப உறுப்பினர்கள்கிட்டையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. மற்றபடி 7ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் ஆட்சி பீடத்தில் இருப்பது என்பது சூப்பர். கணவன் மனைவி ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் ஏற்பட போகிறது. 12ல் சனி இருந்தாலும் குரு பார்வையில் இருப்பதால் அசுப செலவு மட்டும் இல்லைங்க, சுப செலவு நிறைய நடக்கக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது. இந்த நாள் மேஷ ராசி அன்பர்களுக்கு ஒரு மேன்மையான ஒரு நாள். வெளிநாட்டில் இருந்து வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய அன்பர்களுக்கு வெளிநாட்டிலிருந்து நல்ல தகவல் வரப்போகிறது. மற்றபடி செவ்வாயினுடைய ஆதிக்கம் நிறைந்த காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, IAS, IPS, IFS, அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள், கலைநிலை ஊழியர்கள், சுக்கிரனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் இந்த நாள் ஒரு சிறப்பான ஒரு நாள். சந்தோஷம் குடிகொள்ளப் போகிறது. இளைய சகோதரர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்க போகிறார்கள். மற்றபடி சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கும் கூட வேலை வாய்ப்புகள் கிடைச்சி சந்தோஷமாக செயலாற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். இந்த நாள் மேஷ ராசி அன்பர்களுக்கு இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள்.